இது அது யூனிட் அது அதில் நான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன். நான் அதுக்காக தான் நான் எனக்கு நிறைய டைமும் இல்லை. இப்போ இந்த சிகரம் தோடுன்ற படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்றதுனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். ரொம்ப என்னுடைய அந்த அவர் அதில் வரும்போதே அந்த முதல் டைலாக்லேயே வந்துட்டு நல்லது செஞ்சவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் செஞ்சவங்க தான் அந்த போலீஸாக வர முடியும்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப 100% உண்மையான வார்த்தை. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். இதில் வந்து மிஸ்டர் நடராஜன் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த அவார்ட் கொடுக்குறதுலாம் அந்த கமிஷனர் தான். அது நான் டிஜிபி நல்லா ரொம்ப அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. கௌரவன்றது வந்துட்டு அந்த கௌரவத்தை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. மேலும் மேலும் அவர் வளரணுன்ற நான் வாழ்த்துறேன். அவருக்கு வேணா நான் ஓப்பனாக சொல்லலாமான்னு கேட்டுக்கிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருக்காரு. அவருக்கு யாரோ போலீஸ் கைட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஓகே. அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட்டை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷனில் வச்சுக்குவாங்கன்றது வந்து சாத்தியம் இல்லை. அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த பெரிய அக்யூஸை பிடிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன ஸ்டேஷனில் ஒரு 3 கான்ஸ்டபிள் வச்சுட்டு யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் அவரை பனிஷ் பண்ணுவாங்க, கட்டாயமாக சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேணால் அவர் சினிமா பாணியில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் வந்து டிராஃபிக் எல்லாம் டைவெர்ட் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணியிருக்காரு. போலீஸ் கூட அப்படி நாங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ண முடியாது. நாங்கள் யோசனை பண்ணாலும் நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரியான சிந்தனைலாம் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வர வேண்டியவர் டைரக்டர் வாழ்க்கை. நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் மாறிக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உட்காந்து பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக நான் திருத்திக்கிறேன் சார். சில விஷயங்கள் ரொம்ப சிம்பிள். சார் சொன்னார். ஏன்னா ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் சாருக்கு தெரியும். ஹீரோ வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினோட அப்பா அவருன்றதால திரும்பி வந்து அவருக்கு வந்து இதை நீயே பண்ணுறாங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு விஷயங்கள் தான். நம்ம தமிழ் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா காமெடி இருக்கணும், ஃபைட் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும், குத்துப்பாட்டு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். 1.5 மணி நேரத்தில் படம் பண்ணும்போது, இங்கிலீஷ் படம் பண்ணும்போது ஒன்லி அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு பண்ண முடியும். இங்கே ஃபார் ஆல் கிளாஸ் நம்ம பண்ணும்போது ஹீரோவோட அப்பா ஒருத்தவங்க சுட்டுருக்காங்கன்னா ஹீரோவும் சுடணும். இங்கே வி ஹேவ் சம்திங் இல்லைங்களா? ஆடியன்ஸ் இல்லாட்டி எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான் அப்புறம் எதுடா ஹீரோ அப்படின்ட்டுருவாங்க. ஸோ சில விஷயங்கள் ஒரு ஹீரோயிசம் வேணும் அப்படின்றதுக்காக. பட் டெஃபினட்டாக அதை அடுத்த படத்தில் நான் டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணுறேன் சார். நான் தேங்க்யூ சார். எல்லாமே கரெக்டு. அந்த லாஸ்ட் பண்ணது வந்து இருக்கு, கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு, இப்போ எங்ககிட்ட இருக்கு. ஆனால் அந்த அளவுக்குலாம் நாங்கள் யாரும் அதை செயல்படுத்துறதில்ல, செயல்படுத்தவும் முடியாது. அதில் ஒரு த்ரில்லிங் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு சிங்கிள் வந்து ஒர்க் ஆகல, சூப்பரா திங்க் பண்ணிருக்காரு. ஒர்க் ஆகல, அப்ப என்ன பண்றது? இங்க இருந்து கண்ட்ரோல் ரூம்ல கேக்குறாங்க, அங்க சார்ஜென்ட் இருக்காரா? கட்டாயம் சார்ஜென்ட் இருக்காரு. ஓகே, நல்ல அருமையா இருக்கு சார். வாழ்த்துக்கள், நன்றி.